வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து லவ் கேக் நம்பர் 2. ஸோ இதுவும் வந்து நிறைய ரெக்வெஸ்ட் வந்தபடியா இன்னைக்கு நான் லவ் கேக் செய்ய போகிறேன். ஸோ இந்த லவ் கேக் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். இதில் வந்து கஜு இருக்குது, 200 கிராம் கஜு இருக்குது, முழுசாக இருக்குது. ஸோ இப்போ நான் கஜு எடுத்து இந்த கிரைண்டர்லாம் போட்டு நறுவல் அரைச்செடுக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த மூடி போட்டு நறுவல் அரைச்செடுப்பேன். ஸோ இந்த கஜுவை வந்து நான் கிரைண்டரில் போட்டு ஆகலும் பவுடரை அரைக்கையில் ஒரு அளவான சின்ன சின்ன பைட் சைஸ் பீசஸ் இருக்குது. ஸோ இப்படி அரைச்ச அப்புறம் இதை ரொம்ப இறக்கி எடுப்பேன். ஸோ இந்த கஜு அரைச்சாச்சு. ரொம்பான ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து ரூம் டெம்பரேச்சர் பட்டர் இருக்குது, 135 கிராம் இருக்குது, 135 கிராம்ஸ் இருக்குது. இப்போ இதை இந்த செப்பரேட்டான பவுலில் போடுங்க. செப்பரேட்டான பவுலில் போட்ட பிறகு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் ஒரு பேன் ஒன்று வச்சிருக்கேன். இதில் வச்சுக்கொண்டு இதில் வந்து ரவை இருக்குது, 200 கிராம் எல்லாட்டிக்கு 1 கப் ப்ளஸ் ½ டேபிள் ஸ்பூன் இருக்குது ரவை. 200 கிராம்ஸ் எல்லாட்டிக்கு 1 கப் ப்ளஸ் ½ டேபிள் ஸ்பூன். இப்போ இதை போட்டு நாங்கள் வறுத்தெடுப்போம். கிளறி இதை வறுத்தெடுப்போம். ஒரு 5 நிமிஷம் லைட்லியாக கோல்டன் ப்ரௌன் வந்தால் காணும். ஸோ இப்போ ஒரு 3 நிமிஷமாக மீடியம் ஹீட்லேருந்தே வறுத்தோன்ருக்கேன். இன்னும் 2 நிமிஷம் இதை வறுத்தெடுப்பேன். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷமாக இதை நான் வறுத்தோன்ருக்கேன். இதை நல்லா வறுத்துட்டேன். லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குது. ஸோ இந்த ரவையை நான் வறுத்துட்டேன். நான் புறம்ப எடுத்து வச்ச இந்த பட்டர் இருக்குது. இந்த பட்டருக்கு இந்த ரவையை சூட்டோடைய போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்படி நான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து பம்ப்கின் ப்ரிசர்வ் எடுத்துருக்கேன், 100 கிராம் பம்ப்கின் ப்ரிசர்வ். இப்போ இதை நாங்கள் சின்ன வட்டி எடுப்போம். இந்த பம்ப்கின் ப்ரிசர்வையும் நல்லா சின்ன வட்டி இருக்கிறேன். ஸோ இந்த கேக்கும் நான் கிச்சன் எக் மிக்சர்லாம் பீட் பண்ண போகிறேன். இதில் வந்து எக் ஒயிட் இருக்குது, இந்த வெள்ளைக்கறி இருக்குது, 4 முட்டை, 4 லார்ஜ் எக் ஒயிட் இருக்குது. இப்போ இதை இந்த பீட்டரில் விடுங்க. வயர் விஸ்கர் போட்டுட்டு இதை நல்லா பீட் பண்ணி நல்லா ஃபோமியாக ஃப்ளஃபியாக வர வரையும் இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ இதை நான் 4.5 நிமிஷமாக பீட் பண்ணியிருக்கிறேன். இப்படி நல்ல க்ரீமியாக ஃப்ளஃபியாக அப்படி வரைக்க நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்குந்தா. ஸோ இந்த பிரம்பான பவுலில் நான் இந்த எக் ஒயிட் ஃபோமை வந்து ரக்கியிருக்கிறேன். ஸோ அதே மிக்சரில் வந்து சீனி இருக்குது, 135 கிராம் எல்லாட்டிக்கு 1/2 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. ஸோ இந்த சீனியை இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து 6 எக் யோக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த வெடுக்காக இருக்கு மேலே வெள்ளையாக இருக்கும், அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதில் லார்ஜ் எக் எடுத்து 6 அதுலேருந்து யோக்கை மட்டும் எடுத்து செப்பரேட்டாக வச்சுருக்கேன், மஞ்சக்கரு. இப்போ இந்த சீனி போட்ட அப்புறம் இதையும் போட்டு நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த வயர் விஸ்கை போட்டுட்டு சீனியெல்லாம் கரைஞ்சி வரையும் இதை நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி எடுப்போம். அப்புறம் 3 நிமிஷம் இதை பீட் பண்ணியிருக்கிறேன். சைடை வலிச்சுடுங்க. மூடி போட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் பீட் பண்ண போகிறேன். ஸோ அப்புறம் 1.5 நிமிஷமாக பீட் பண்ணியிருக்கிறேன். சீனியெல்லாம் கரைஞ்சிட்டுது. சீனி நல்லா கரைஞ்சிட்டுது. ஸோ இப்போ நான் இந்த விஸ்கை வந்து மாற்ற போகிறேன். ஸோ இப்படி க்ரீமியாக பீட் பண்ண பிறகு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரவை இருக்குது. இந்த ரவையை இப்போ இதில் போடுங்க. ஸோ இப்போ நான் அந்த விஸ்கை மாற்றி போட்டு ஒரு 45 செகண்ட் டு மினிட் தான் பீட் பண்ண போகிறேன்னு சொன்னால் ஜஸ்ட் இந்த ரவையை வந்து மிக்ஸ் பண்ணி வர்றதுக்கு.
ஸோ அப்புறம் நான் 45 செகண்ட்ஸ் இதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த இருக்கு நான் அரைச்சி வச்ச கஜு இருக்குது, இந்த கஜுவை இதில் போடுவோம். இதில் வந்து கோல்டன் சிரப் இருக்குது. உங்கள்ட்ட கோல்டன் சிரப் இல்லாட்டிக்கு நீங்கள் தேன் பாவிக்கலாம். இதில் 95 கிராம் இல்லாட்டிக்கு 1/4 கப் ப்ளஸ் ½ டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்கோ. இதில் வந்து நான் வட்டி வச்சிருக்க பம்ப்கின் ப்ரிசர்வ் இருக்குது, இதையும் இதில் போடுங்கோ. பைனாப்பிள் ஜாம் இருக்குது. இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் என்ன சொன்னால் போடலாம், ஆனால் நல்ல டேஸ்டாக இருக்கும் போட்டிங்கன்னா. இதில் 2 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டிக்கு 50 கிராம் பைனாப்பிள் ஜாம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க, ஆப்ஷனல். இதில் வந்து நட்மெக் இருக்குது, சாதிக்காய் இருக்குது, அதை எடுத்து பவுடர் ஆக்கியிருக்கேன். ½ டீஸ்பூன் நட்மெக் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் தேசிக்காய் இருக்குது, லைம் எடுத்து அதில் பச்சையாக இருக்கிற தோலை மட்டும் நான் கிரேட் பண்ணியிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க, லைம் ஜெஸ்ட். இதில் வந்து ரோஸ் வாட்டர் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டிக்கு 15 மில்லிலிட்டர் ரோஸ் வாட்டர் இருக்குது. இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, ½ டீஸ்பூன். இப்போ இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து சினமன் பவுடர் இருக்குது, 2 டீஸ்பூன் சினமன் பவுடர். கருவா பவுடர் வந்து 2 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ அப்புறம் 1.5 நிமிஷமாக இதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த 1.5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த இருக்கு நான் பீட் பண்ணி வச்சனில்ல, இந்த முட்டை வெள்ளைக்கரு இருக்குது, எக் ஒயிட் ஃபோம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இந்த வெள்ளைக்கருவிட இந்த ஃபோமை போட்ட பிறகு ஒரு 45 செகண்ட்ஸ் இதை மிக்ஸ் பண்ணி விடுறதான், மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ நான் 45 செகண்ட்ஸ் இதை நான் விஸ்க் பண்ணியிருக்கேன். விஸ்க் பண்ண பிறகு ஒரு ஸ்பேச்சுலராலையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க லைட்டாக. ஸோ இதுவும் ஒரு ரீசெண்டாக வந்த ரிக்வெஸ்ட் தான். ஏற்கனவே நிறைய ரிக்வெஸ்ட் வந்திருந்தது பம்ப்கின் ப்ரிசர்வ் போட்டு செய்ய சொல்லி. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி, லேட் ஆகிட்டுது. ஸோ இந்த இருக்குது இப்படி நான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் இதை ட்ரேயில் போடுவோம். 9x9 ட்ரே இருக்குது, ஸ்கொயர் ட்ரே. நான் அதை எடுத்து பட்டரால் க்ரீஸ் பண்ணி ஒரு 5 பீஸ் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இல்லாட்டி கேக் வந்து பேர்ன் பண்ணிடும், எரிஞ்சிடும். ஸோ அதால் நான் 5 லேயர் போட்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த கேக்கை வந்து இதில் விடுவோம். ஸோ இந்த கேக் வந்து பொங்காது, ஸோ நீங்கள் பயப்படாமல் விடலாம் ஃபுல்லாக. நான் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் 300 டிகிரிஸில். ஸோ இதை தூக்கி வச்சுட்டு நாங்கள் பேக் பண்ணுவோம் 1 hour and 10 minutes. ஆனால் அந்த அவனுக்கு தூக்கி வச்சுட்டு ஒரு 25 minutes பேக் பண்ண பிறகு இன்னொரு பார்ச்மெண்ட் பேப்பரால் எடுத்து இதை மூடி விடணும், எல்லாத்துக்கு மேலே எரிஞ்சிடும். ஸோ அந்த நடு ரேக்கில் வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டு பேக் பண்ணுவோம். ஸோ இப்போ சரியாக 25 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ நான் திறந்து போட்டு இந்த இருக்குது பார்ச்மெண்ட் பேப்பர் எக்ஸ்ட்ரா ஒன் இருக்குது, நான் இதால் மூடி விட போகிறேன். ஸோ இதை மூடி போட்டு பேக் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த கேக் வந்து எக்ஸாக்ட்லி 1 hour and 10 minutes வந்து நான் பேக் பண்ணியிருக்கிறேன். இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை நான் மூடைக்கு வந்து இந்த சைட் வந்து போய் பட்டபடியாக தான் இதில் லைட்லியான ஒரு டேமேஜ் வந்திருக்கு. பட் இட்ஸ் ஓகே, பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்கு இந்த லவ் கேக். ஒரு டூத்பிக்கால் எடுத்து நீங்கள் இப்படி இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெளியில் எடுக்க கேக் வந்து டூத்பிக் நல்லா க்ளீனாக வந்துன்னு சொன்னால் இது பேக் பண்ணிட்டு நல்லா பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ சரியாக சுடுவுது. ஸோ அதால் நான் ஒன்றுமே செய்ய போகிறேன். நான் இதை நல்லா ஆற விட போகிறேன். அட்லீஸ்ட் ஒரு ½ hour to 45 minutes வந்து இதை நல்லா ஆற விட்டுட்டு வெட்டுவோம். ஸோ அந்த கேக்கு தூக்கி நான் ஒரு 45 minutes வந்து ஆற வச்சேன்னா நல்லா ஆறிட்டுது. ஸோ இந்த கட்டிங் போர்டில் வந்து நாங்கள் திருப்பி எடுப்போம். ஸோ இந்த போட்ட பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் என்ன சொன்னால் நீங்கள் எட்ஜஸை வெட்டுங்க. பட் நான் வந்து எட்ஜஸ் வெட்டையில். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெட்டி எடுங்க. ஸோ அந்த இருக்கு நான் இதை வெட்டி இருக்கிறேன். நான் வெட்டின சைஸில் வந்து 25 பீஸ் வந்திருக்குது. ஸோ இந்த இருக்கு இந்த லவ் கேக் வந்து செய்து முடிஞ்சது.
நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.